கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். கடைசி கால வெளிச்சம், லாஸ்ட் டேஸ் லைட்ஸ் ஊழியத்தின் மூலம் உலகின் பல பகுதியில் இருக்கும் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒன்று சேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேவ ஊழியத்தின் சார்பாக உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த கூட்டத்தில் ஆரம்ப ஜெபத்தை எடுக்குமாறு சகோதரர் அர்ஜுனை அன்புடன் அழைக்கிறோம். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். பிரைஸ் தி லார்ட். கிருபையும் இரக்கமும் அன்பும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் உம்மை நின்றோடு துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வந்தீர், அதுக்காக நன்றி. இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்றாக கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்மை தெரிந்து கொள்ளவும், இன்னும் அதிகமாய் உம்மிடம் சேருவதற்கான கிருபையை நீர் தந்தருளுமாய் கொஞ்சம் இந்த ஒரு மணி நேரம் முழுவதும் எங்களோடு கூட உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெயவாடி நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி சகோதரர் அர்ஜுன் அவர்களே. இப்போ சிறப்பு பாடலை கேட்போம். நம்மளுக்காக சிறப்பு பாடலை சகோதரர் ஜார்ஜ் அவர்கள் நம்மளுக்காக வழங்குவார். மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே, இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும், பொன் பொருள் சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடும், பொல்லாத உலகத்தின் செல்வமெல்லாம் அழிந்து விடும், பொல்லாத உலகத்தின் செல்வமெல்லாம் அழிந்து விடும். சொந்தங்களும் பந்தங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும், பாசங்களும் நேசங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார், நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். நம்பினோர் எல்லோரும் ஒரு நாள் கைவிடுவார், நம்பிக்கை நாயகன் இயேசு உன்னை கைவிட மாட்டார். கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்து விடு,
காலமில்ல நேரமில்ல அன்புக்குள்ளே வந்து வீடு. கல்வாரி நாயகன் இயேசுவிடம் வந்து வீடு. காலமில்ல நேரமில்ல அன்புக்குள்ளே வந்து வீடு. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. வாலிப உள்ளமே சீக்கிரம் மனம் திரும்பு. வாலிப நாட்களில் இயேசுவிடம் வந்து விடு. வாலிப உள்ளமே சீக்கிரம் மனம் திரும்பு. வாலிப நாட்களில் இயேசுவிடம் வந்து விடு. ராஜாத்தி ராஜா இயேசு சீக்கிரம் வருகின்றாள். ராஜாவை சந்திக்க நீயும் ஆயத்தப்படு. ராஜாத்தி ராஜா இயேசு சீக்கிரம் வருகின்றாள். ராஜாவை சந்திக்க நீயும் ஆயத்தப்படு. மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை. வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. இந்த வானத்தின் கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. ஆமாம். அருமையான பாடலை சகோதரர் ஜார்ஜருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். இந்த நாளுக்கான தேவ செய்தியை நம்ம அனைவரும் பகிர்ந்து கொள்ள சகோதரர் கேலேப் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். மீண்டுமாக உங்களோட கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை படிப்பது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. சரிங்களா? சரி. போன முறை படித்த சத்தியம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே? லிட்டில் ஃபாக்ஸஸ். சரிங்களா? ஓகே. அதுக்கான ட்ரையல் எல்லாம் வந்துச்சா? அப்பப்போ வந்துட்டே தான் இருக்கு. அப்பப்ப வருது. ஓகே. பாஸ் ஃபெயிலா? ட்ரை பண்றோம், சில சமயம் ட்ரை பண்றோம். ஓகே, வெரி குட். பை காட்ஸ் கிரேஸ் ஆனா நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்றோம். பிரைஸ் காட். சரிங்களா? ஓகே. இன்னைக்கு ஆக்சுவலா லிட்டில் ஃபாக்ஸஸ் இன்னும் எடுக்கலாம்னு யோசிச்சோம். பட் சமீபத்துல என்னுடைய மனசை பாதிச்ச ஒரு சில சத்தியங்கள் இருக்குது. அந்த சத்தியத்தை நம்மளோட கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். சரிங்களா? கடைசி நாட்கள்ல ஒரு மிக முக்கியமான சத்தியங்களாக இவைகள் பார்க்கப்படுகிறது. நம்ம என்ன செய்வோம், அந்த சத்தியங்களை கண்டிப்பா இன்னைக்கு சேர்ந்து படிக்கலாம். ஒரு கேள்வியோட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். சரிங்களா? ஒரு கேள்வியோட ஆரம்பிக்க விரும்புகிறேன். என்ன கேள்வின்னு சொன்னா, எப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம்? எந்த வார்த்தையை தெரியுமா? பா, இதெல்லாம் ஆண்டோடைய பெரிய கிருபைதான்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? யாரும் மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லாருமே சொல்லியிருப்போம். அப்படிதானே? கிரேஸ், அப்புறம் சிவமுருகன், அப்புறம் விக்னேஷ், டேனியல், நிறைய ஐடியில வரக்கூடிய நேம்ஸ் நான் பாக்குறேன். சோ எல்லாருமே சொல்லியிருப்போம், இட் இஸ் பியூர்லி பை ஹிஸ் கிரேஸ். அப்படிதானே? அவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நிறைய சொல்லியிருப்போம். சரிங்களா? நம்பர் 1. நம்ம 2வது கொஸ்டின், எல்லாருமே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறோம், அந்த பதத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். 2வது கேள்வி என்னன்னு சொன்னா, எப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கிறோம்? எல்லாரும் நீங்க ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சரிங்களா? ஸோ ஒரு இன்டராக்டிவ் செஷனா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். எப்பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை இது பெரிய கிருபைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், மனசார சொல்லியிருக்கிறோம். சரி, நானே அப்படியே ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? பிரதர் ஜார்ஜ், நீங்க சொல்லுங்க, எப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்லிருக்கீங்க? ஒரு சில காரியங்களை வந்து நம்ம பார்க்குறோம், பட் நடக்குமாங்கிற ஒரு டவுட் இருக்கும். என்ன ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த காரியத்தோட எண்டு, அதாவது பிகினிங்கை காட்டிலும் எண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த காட்டிலும் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். சூப்பர் சூப்பர். சரிங்களா? அப்ப ஜார்ஜோடைய டெஸ்டிமனி படி பாத்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்க்கறத காட்டிலும்
அது நடந்து முடிந்திருக்கும்னு சொன்னா அது இப்படிலாம் நடக்காதுன்னு நினைச்சிருப்போம், அசியூம் பண்ணிருப்போம் ஆரம்பத்துல. ஆனா எண்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப சம்பூர்ணமா அத்தியாசமா இருந்திருக்கும். அது அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை. வெரி குட், சூப்பர். எதிர்பாராதது வித்தியாசமா பயங்கரமா நடக்கும்போது அவனுடைய பெரிய கிருபை. ஓகே, வெரி குட். வேற அனிதா சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. இவங்க சொல்லுவாங்க. சரி, நான் சொல்றேன் brother. ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஆமா, ஆமா. இல்ல ஏன்னா 2 பேரும் அனுபவிச்சதுதான். அதுல இவங்க சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு. நீங்க அது எந்த சூழ்நிலையில, அதாவது நட்சலா எவ்வளவு அழகா ஒரு டைட்டில் போட முடியுமோ. ஒரு பினான்சியல் சுச்சுவேஷன், கஷ்டமான சூழ்நிலை, அது இல்லாம பண்ண முடியாது. ஆனா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து அந்த உதவி வரும்போது ஆண்டவர் கிருபை தான் நம்மளுக்கு தாங்குச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது, ஆண்டவர் கிருபையா நம்மளுக்கு அந்த உதவி செஞ்சாருன்னு சொல்லி அந்த சூழ்நிலையை கடந்து போக பண்ணார். ஓகே, வெரி குட், பிரைஸ் காட், சூப்பர். அதாவது ஒரு பண நெருக்கடின்றது நம்மளால ஈடுபட செய்ய முடியாத ஒன்று. அந்த இடத்துல நம்ம எதிர்பார்த்த இடங்கள்ல தோல்வியா இருக்கும் போது எதிர்பாராத ஒரு நபர் வராது நினைச்ச இடத்துல வரும்போது அது ஒரு பெரிய பெரிய ஆளுடைய கிருபையை பாக்குறோம். வெரி குட், சூப்பர். சரிங்களா, வெரி குட். அப்ப இங்க என்ன பாக்குறோம், ஒரு பொருளாதார நெருக்கடியில ஆண்டவர் என்னுடைய பலனத்துல உதவி செய்யறாரு. ஓகே, வேற இங்க சிவமுருகன் பிரதர், சிஸ்டர் மரியா, சிஸ்டர் அர்ஜுன், நீங்க யாராவது ஷேர் பண்ண முடியுமா? எல்லாரும் ஒரு ஃபேமிலி தானே, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஹோல் சினரியை நான் கேட்கல, எந்த அக்கேஷன்ல நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. ஐயா வாழ்த்துக்கள். நான் என் பேர் டேனியல். ஓகே, சொல்லுங்க. என்னுடைய மகள் திருமணம் நடந்தது இப்ப. சோ அதுல என் மகள் எப்படி திருமணம் பண்றதுங்கிற பணம் ஒரு பக்கமா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில எப்படி கணவர் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது கடவுள்கிட்ட நான் சொன்னேன், அப்பா எனக்கு ஒரு மருமகன் வேண்டாம், எனக்கு ஒரு மகள் தான் வேண்டும்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். சோ எனக்கு என்ன மாதிரி நான் நினைச்சனோ அதை விட அதிகமான ஒரு பெரிய பொக்கிஷத்தை நீ கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபீலிங் இப்போ. அதனால எனக்கு அதுவே பெரிய கிருபை தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மைண்ட்ல. பிரைஸ் காட், பிரைஸ் காட். சரிங்களா, ஒரு பிள்ளைகளோட எதிர்காலம்ன்றது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது நம்ம எதிர்பார்த்ததை விட ஆசீர்வாதமா நன்மையா ஒரு பெஸ்ட் அமைஞ்சிருக்குன்றப்ப ஆண்டோடைய சுத்த. வெரி குட், சூப்பர் சூப்பர். சரிங்களா, வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? இன்னும் ஒரு 2 நம்பர், அவ்வளவு 2 நம்பர் யாராவது, எதை நம்ம அடுத்து போய்க்கலாம். ஓகே, சிஸ்டர் கிரேஸ், சிஸ்டர் ஸ்டெல்லா, சிஸ்டர் கமலா சுவாமி, சிஸ்டர் மரியா, ஒருவேளை நீங்களால ஷேர் பண்ண முடியும்னா நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா, அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம். ஓகே, சரி, யாரும் இல்லைங்களா? ஓகே, சிஸ்டர் பிரதர் ரவிச்சந்திரன். ஓகே, சிஸ்டர் மரியா சொல்லுங்க. ஒரு வீடியோ ஆன் பண்ணிட்டாங்க. வெரி குட், சூப்பர். அதாவது ஊழியத்துல தேவன் என்னை பயன்படுத்தும் போது எனக்கு அப்படியே ரொம்ப ஃபீலிங் உண்டாகும். என்ன அப்படின்னா, அவருடைய பெரிதான கிருபை. அதனாலதான் நானும் என் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஏதாவது சொல்ல முடியுது அப்படின்னு எனக்கு தோணுவது உண்டு. பிரைஸ் காட் மரியா சிஸ்டர், பிரைஸ் காட். சரிங்களா, நம்ம ஒரு மண்ணு தூசி அவ்வளவு, ஆனா நம்மளையும் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. அந்த பயன்படுத்தல் வழியா யாராவது ரட்சிப்புக்குள்ள வரான்றப்ப அதெல்லாம் பெரிய கிருபை. அப்படிதானே? சரிங்களா, ஓகே, வெரி குட், சூப்பர் சிஸ்டர், வெரி குட், சூப்பர். சரிங்களா, நீங்க சொன்ன எல்லா கருத்துக்களும் உள்ளபடி வேதம் சொல்லக்கூடிய உண்மைதான். அது ஆண்டவருடைய கிருபையினால நடந்திருக்குது, மாற்று கருத்தே கிடையாது. பட் நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பைபிள் வழியா போயிட்டு கிருபை வேற என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில செய்ய வைக்கும்ன்றத படிக்கணும். ஒர்க்ஸ் ஆஃப் கிரேஸ். சரிங்களா, அதுதான் நம்முடைய தலைப்பு. சோ அந்த சத்தியத்தை என்ன செய்ய நம்ம படிச்சா ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா, நீங்க சொன்ன எல்லா விஷயமுமே அது ஆண்டோடைய கிருபை, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அது அவர் தான் செய்ய முடியும், அவருடைய கிருபையினால நடந்திருக்கு, அதை மாற்றுக்கிறதே கிடையாது. பட் இன்னும் ஒரு படி கூடுதலா போய் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் கிருபை செய்வார் என்று சொன்னால் அந்த கிருபையினுடைய செயல்கள் என்னவாக இருக்கும்? அந்த கிருபை எதையெல்லாம் சாதிக்கும்? பணத்தை மட்டும் கொடுக்குமா? சோத்தை மட்டும் கொடுக்குமா? விபத்துல இருந்து மக்கள் தப்பு வைக்குமா? வேற எதிர்பார்த்ததை காட்டிலும் நடக்க வைக்கிறது மட்டும்தான் கிருபை? வேற என்னெல்லாம் செய்யும்? அப்கோர்ஸ் அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கஷ்டத்தை உணர்றதுக்கான வழிகள் தான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் இன்னும் ஒரு படிப்பு என்ன செய்ய போறோம், கிருபை என்ன செய்ய வைக்கும் அப்படின்றத படிக்க போறோம். சரிங்களா, சோ 2 விஷயங்கள் தான் படிக்க போறோம். ஒருவேளை பார்ட் 1 பார்ட் 2 பண்ணவங்களும் பரவாயில்ல. சரிங்களா, ஒரு விஷயத்தை நீங்க கவர் பண்ணி இன்னொரு விஷயத்தை நான் இன்னொரு கிளாஸ்ல இருந்து கவர் பண்றேன். என்ன பொறுமையா படிச்சா நல்லா இருக்கும். சரிங்களா, சோ கிருபை என்ன செய்ய வைக்கும்ன்றதுக்கு 2 வழிகள் இருக்குது, 2 விஷயங்கள் இருக்குது. அது 2 விஷயம் என்னன்றது நம்ம முதல்ல படிக்க போறோம். வாட் ஆர் த 2 things that grace can accomplish? சரிங்களா, என்னென்ன 2 விஷயங்களை கிருபை சாதிக்கும்ன்றதை பார்க்க போறோம். இதை 2 படிக்கணும்னா முதல் விஷயம் எது படிக்க போறோம்னா, பைபிள்ல இருந்து ஒரு ஃபார்முலா,
ஒரு வேர்ஸ்ல இருந்து கிருபை என்ன செய்ததை பார்க்க போறோம். ரெண்டாவது விஷயத்த கிருபை பெற்ற நபர்கள் என்ன செய்தாங்க அப்படின்ற வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம என்ன செய்யறோம் படிச்சு அதுல இருந்து கிருபை என்ன செய்யறதை படிக்க போறோம். சரிங்களா? ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு, வசனத்துல இருந்து நேரடியாவே கிருபை என்ன செய்யறதை படிக்க போறோம். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு சொன்னா, கிருபை பெற்ற நபர்கள் இருக்காங்க இல்லையா, மனிதர்கள், அவங்க வாழ்க்கையில கிருபை என்ன கொண்டு வந்தது என்பதை என்ன செய்ய போறோம், நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம். எங்களுக்கு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது உங்களுடைய கிருபை ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை நாங்கள் படிப்பது, ஆராய்ந்து படிப்பது, சேர்ந்து படிப்பது, ஆவியானுடைய ஒத்தாசை கொண்டு படிப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய அறிவு, எங்களுடைய மனசு எல்லாம் குறைவுள்ளது ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க ஆவியானவரை தர வேண்டுமா நாங்கள் பிராடி சொல்லிக்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து இருக்கக்கூடிய அவர், தேவன் என்னுடைய ஆழங்களை அறிந்திருக்கிற அவர் தாமே எங்களோடு கூட பேசிட்டோம். அடியே நல்ல ஆண்டவரே, உன்னுடைய வசனத்தினுடைய பரிசுத்தம் வெளிச்சம் தரட்டும் தகப்பனே, எங்களை உணர்வுடன் ஆக்கும். இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே, முதல் விஷயம், கிருபை என்ன செய்யும் என்பதற்கு, கிருபையின் செயல்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்றதுக்கு 2 வசனம் நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். தீத்து 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? வசனம் 11 வாசிங்க. தீத்து, என்னுடைய நேரத்தை முன்னிட்டு என்னால பவர் பாயிண்ட் போட முடியாம போயிடுச்சு. எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? தீத்து 2ஆம் அதிகாரம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானதே பிரசன்னமாகி ஓகே, வாசிங்க. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஓகே, போதும். சரிங்களா? ஓகே, போதும் ஜார்ஜ் பிரதர், தேங்க்யூ சோ மச். சரிங்களா? என்ன வாசிக்கிறோம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். எல்லா மனுஷருக்கும், ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை நான் போட்டிருக்கேன், நீங்க எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்ப என்ன பார்க்கிறோம்? கிருபை எல்லாருக்கும் பிரசன்னமாகுது, எல்லாருக்கும் வருது, எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு, காமிக்கிறாரு. சரிங்களா? ஓகே, இப்ப அது என்ன செய்யுன்றது அழகா சொல்றாங்க பாருங்க. என்ன செய்யுமா? யாராவது சொல்லுவோம், என்ன செய்யும் சொல்றாங்க? நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. சரிங்களா? எதையோ வெறுக்க வைக்குமா கிருபை. என்னென்ன அப்படின்னு பட்டியலிடுறாங்க. அவபக்தி, லௌகீக இச்சைகளை அப்படின்றாங்க. சரி, அடுத்தது என்ன செய்யுமா? தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ் உலகத்திலே. எந்த உலகத்துல? வரக்கூடிய பரலோக உலகத்திலேயா? இல்ல, பொல்லாத தீமை நிறைந்த பாவம் சூழ்ந்த இவ் உலகத்திலே ஜீவனம் பண்ணி. அப்ப கிருபை என்ன செய்யும்? 2 விஷயத்தை சொல்றாங்க. ஒண்ணு வெறுக்க செய்யும், இன்னொன்னு வாழ செய்யும். சரிங்களா? எப்படி வாழ செய்யும்னா, தேவ பக்தி உள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் வாழ செய்யும். சரிங்களா? இதை நான் டைலட் பண்ணி உங்களோட பேச ஆசைப்படுறேன். சரிங்களா? எதெல்லாம் வெறுக்க வைக்கும்னு சொல்றாங்க? அவபக்தியை வெறுக்க வைக்கும். ஓகே, இப்ப யதார்த்தமான கேள்வி, அவபக்தினா என்ன? நம்பிக்கை இல்லாதது. ஓகே, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதது அவபக்தி. சரிங்களா? சூப்பர், வெரி குட் ஆன்சர். சரிங்களா? வேற ஏதாவது அவபக்தினா என்ன செய்யுது? அவபக்தினா புரிய வைக்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பக்தினா என்ன? பக்திக்கு ஆப்போசிட் அவபக்தி. சரிங்களா? ஓகே, எங்கெங்கெல்லாம் ஆள ஆரம்பிக்குதோ அதுக்கு எதிர்ப்பதம் ஒண்ணு இருக்குது. சரிங்களா? கீர்த்தினா அபகீர்த்தி, இங்க பக்தினா இங்க அவபக்தி. அப்ப பக்தி எதுவோ அதற்கு மாறா இருக்கிறது அவபக்தி. இப்ப அவபக்தியை வெறுக்க வைக்குன்னு சொன்னா என்ன? நம்ம தான் டைலட் பண்ணி படிக்க போறோம். சரிங்களா? பிரதர் டேனியல், பிரதர் விக்னேஷ், பிரதர் மரே, எல்லாரும் சரிங்களா? அவபக்தினா என்ன? சரி, நான் ஒரு பக்தி இல்லாம இருக்கிறது அவபக்தி. ஓகே, பக்தி இல்லாம இருக்கிறது. ஓகே, அதான் என்னன்னு கேக்குறேன். அதான் என்ன டைலட் பண்ணி கேக்குறேன். விசுவாசம் இல்லாதது. ஓகே, விசுவாசம் இல்லாதது, தேவனுக்கு பயப்படாதது. வெரி குட், சூப்பர்ங்களா? இன்னும் டைலட் பண்ணி நான் சொல்ல ஆசைப்படுறேன் பாருங்க. ஒரு 2-3 வசனம் வாசிச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பக்தினா என்ன, அவபக்தினா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, 2 தீமோத்தேயு எடுத்துக்கோங்க, 2ஆம் அதிகாரம். ஓகே, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 14. 2:16, 16. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அவைகளால் கள்ள போதர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்களாவார்கள். ஓகே, என்ன வாசிக்கிறோம்? ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா?
தெரியுது. தெரியுதுங்களா சிஸ்டர்? ஓகே, என்ன வாசிங்க? தெரியும். சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். சரி, நீங்க சொல்லுங்க, எதனால அவபக்தி உள்ளவர்களா மாறுவாங்க? வீண் பேச்சு. ஓகே, வீண் பேச்சு. சரி, இப்ப கிருபை அவபக்தியை வெறுக்க செய்யும்னா எதை வெறுக்க செய்யும்? வீண் பேச்சு. வெரி குட். டைரக்ட் பண்ணி படிக்கும்போது புரியுதா? இப்ப நம்ம வாழ்க்கையோட அது சம்மந்தப்படுது பாருங்களேன். எதனாவது அவனை பத்தி இவனை பத்தி ஏதாவது வீண் பேச்சு பேச வரும்போது உள்ளபடி அவன் கிருபை பெற்றிருப்பான்னு சொன்னா அந்த கிருபை என்ன செய்யும்னா அவபக்தியை வெறுக்க செய்யும். ஏன்னா அந்த பக்தின்ற வார்த்தை வரும்போது நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, பக்தினா சர்ச்சு, பைபிள், பிரேயரு, முக்காடு, சரிங்களா, இந்த ரெவரன்ஸ், இது மட்டும் தான் பக்தியோட சம்மந்தப்பட்டு நினைச்சிடறோம். ஆனா பக்தியோட சம்மந்தப்பட்ட எதுன்னு சொன்னா 7ஆம் நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பக்திக்கு மட்டும் சம்மந்தம் இல்லைங்க. 6 நாள் நடக்கிற விஷயம் பக்தியோட சம்மந்தப்பட்டதுதான். அதான் சொல்றாங்க, வீண் பேச்சு பேசுறீங்க பாத்தீங்களா, அது கூட என்னதான் அவபக்தியை உண்டாகும். அப்ப கிருபை பிரசன்னமாகி அவபக்தியை வெறுக்க வைக்கும்னா நீ பேசக்கூடிய வார்த்தைய சரியா பேச வைக்கும். வீணான வார்த்தையை பேச வைக்காது, சீர்கேடான வார்த்தையை பேச வைக்காது, இதை வெறுக்க வைக்கும். உதாரணம், சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாமா? இன்னொரு வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்கலாமா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். என்ன சொல்றாங்க? பிள்ளைகளுக்கு ஒரு நிமிஷம், என்ன சொல்றாங்க பாருங்க, தேவ பக்தி எப்ப வீணா அவபக்தியா மாறும்னு சொன்னா, யார் ஒருத்தர் தன் நாவை அடக்காம, நான் பேசுறது சரிதான், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் இதயத்தை அவனே வஞ்சித்து, ஆனா நான் பக்தி உள்ளவன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பேன், கட் அண்ட் ரைட்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சூழலுக்கு ஏற்ற பேசாம, ஒரு நபருடைய மனசை புரிஞ்சு பேசாம எப்படி இருக்கிறானோ அந்த பக்தி அவபக்தியா இருக்கும்ல, வீணா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப பேச்சுக்கும் நாக்குக்கும் பக்திக்கும் சம்பந்தம் இருக்குது. ரைட், 27 வாசிங்க பிரதர். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. பாத்தீங்களா, ஒரு பக்திக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. 2 விஷயம் சொல்றாங்க. திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை அவருடைய உபத்திரத்தை விசாரிக்கணும். இன்னொரு காரியத்தை சொல்றாங்க பாருங்க, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது தான் பக்தி. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்துக் கொள்ளுதுன்னா என்னைக்கு நடக்கிற விஷயம்? 7ஆம் நாள் நடக்கிற விஷயமா, 6 நாள் நடக்கிற விஷயமா? 6 நாளும். என்ன அனிதா சிஸ்டர், நான் கேட்க முடியுங்களா? உலகத்தால் கரைபடாதபடிக்கின்ற விஷயம் 7ஆவது நாள்ல மாத்திரம் நடக்கிற விஷயமா, இல்ல 6 நாள் நடக்கிற விஷயம்? 6 நாளும் 7 நாளுமே. அப்ப பக்திக்கும் 7ஆம் நாளுக்கு மட்டும்தான் சம்பந்தமா, 6 நாளுக்கு சம்பந்தம் இருக்குதா? 6 நாளும். வெரி குட். பாத்தீங்களா, அப்ப நம்ம நினைக்கிறோம் பக்தின்னு சொன்னா சர்ச்சைக்கு வரப்ப முக்காடு போட்டு பைபிள குட்டிக்கால் போட்டு அப்படியே ஜெபம் பண்றது, அப்படியே பக்தி வினயமா அப்படியே முகத்தை மென்மையா பாசாங்க வச்சுக்கிறது, இதெல்லாம் தான் பக்தி நினைச்சுக்கிறோம். ஆனா பக்தின்ற வார்த்தைக்கு அர்த்தம் பைபிள் சொல்றது எப்ப அது 7ஆம் நாளோடு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. படிப்பு மட்டும் படிக்கிறோமே வேதத்தை, அதோட சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. 6 நாளும் உலகத்துல வாழ்றையே அந்த வாழ்க்கை வாழ்கிற பொழுது அதனுடைய கரைகள் என்ன ஒண்ணு படுதா, அது படாம காக்குறப்ப அதுதான் பக்தி. அப்ப நீங்க சொல்லுங்க, அவபக்தினா என்ன? அப்ப அவபக்தி வெறுக்கிறதுனா என்ன? உங்களை எப்பொழுதெல்லாம் உலகத்தின் ஒரு கரை உங்களை தாக்க வருகிறதோ அதை வெறுக்க வைக்கிறது தான் கிருபையின் வேலை. அவபக்தியை வெறுத்து கரையப்பட்டா அது பக்தி கிடையாது, கரையப்பட்டா அவபக்தி, அப்படிதானே? அப்ப கிருபை என்ன செய்யுன்றத பைபிள் அழகா சொல்லுது. உன் வாழ்க்கையில உலகத்துல என்னெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் நீ செய்யும்படிக்கும் ஒரு சோதனை வரும் பொழுது அந்த சோதனையில தப்பிப்பதற்காக வரக்கூடியதுதான் கிருபை. அதை ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் உன் வாழ்க்கையில பிரசனமா அனுப்புறதுதான் என்னது? கிருபை. சரிங்களா? சபை யோசிச்சு பாருங்க, நம்ம கிருபன் வரும்பொழுதுதான் ஆக்சிடென்ட் ஞாபகம் வந்துடும், நோய் ஞாபகம் வந்துடும், பினான்ஸ் ஞாபகம் வந்துடும், எதிர்பாராத விஷயங்கள் வரும். உண்மை, தப்பே கிடையாது, அது ஆண்டோடைய கிருபை. ஆனா அதை தாண்டி இன்னும் ஒரு விஷயத்தையும் வேதம் சொல்லுது. எப்பா, ஒரு பாவத்தை நீ ஜெயிக்கிறன்னு சொன்னா அது என்ன தெரியுமா அர்த்தம்? கிருபை. ஒரு உலகத்தின்
பாவத்தின் கரையை நீ சுமக்காத படிக்க அதை ஒதுக்க தரணும் தெரியுமா? அந்த ஆண்டவருடைய கிருபை. எல்லாரும் போனை பார்த்துட்டு என்னென்னமோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறான். நீ அவன் கூடவே இருக்கிறான், அவனை கூட செய்யாம வேற ஏதாவது நீ பிரயோஜனமா பாக்குற பத்தி அது ஆண்டவருடைய கிருபை. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் எத்தனை முறை இந்த கிருபைய நாம அனுபவிச்சிருக்கோம். நமக்கு கிருபனும் போது இதெல்லாம் ஞாபகப்படுத்துறது சரிங்களா? பாவத்தை ஜெயிக்கிறதோ கரைப்படாத படிக்க ஒரு வாழ்க்கை வாழறதோ என்ன வர நமக்கு மனசுக்குள்ள வரதே இல்லை. இப்ப நான் ஒரு யதார்த்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்களா, பக்தி அவபக்திக்கு வித்தியாசம். ஒரு ஆலயத்துக்கு நேரத்தே வர்றது பக்தி அவபக்தியா? லேட்டா வர்றது பக்தி அவபக்தியா? பக்தி லேட்டா வர்றது. லேட்டா வர்றது பக்தியா? அவபக்தி. 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 இப்ப கிருபை என்ன செய்யும்? அவபக்தி வெறுக்க வைக்கும்ல. அப்ப சர்ச்சைக்கு சீக்கிரம் வர வைக்குமா லேட்டா வர வைக்குமா? சீக்கிரமா வரும். சீக்கிரம். நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? சோ நீங்க யோசிக்கணும், எதெல்லாம் அவபக்தின்னு ஒரு லிஸ்ட் போட்டு பாருங்க. இதெல்லாம் வெறுக்க வைக்கிறதுனுடைய நோக்கம் தான் கிருபை. சரி, ஓகே, சர்ச்சைக்கு வரோம். நம்ம சர்ச்சில் வந்துட்டு போனை நோண்டிட்டு இல்ல வேற ஏதோ கவனத்தை செய்யறோம்னா அது பக்தி அவபக்தியா? இல்ல பக்கத்துல வந்து பேசிட்டே இருக்கிறது பக்தி அவபக்தியா? அவபக்தி. அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த வசனமும் நம்முடைய அனுபவ வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதுன்னா அந்த வசனத்தினுடைய மேன்மை போச்சுங்க. அப்ப அவபக்தியை வெறுக்க செய்யணும் என்ன அர்த்தம் சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில அது பரிசுத்தத்தை கொண்டு வரணும். எதெல்லாம் கரன்னு சொல்லுதோ, எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதெல்லாம் என்ன செய்யும்? வெறுக்க வைக்கும் அப்படின்றதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய கிருபையின் அர்த்தம். அது வெறுக்க மாத்திரம் வைக்க செய்யாது, தேவ பக்தி உள்ளவர்களா உலகத்திலே ஜீவனம் பண்ணி. நிறைய நேரத்துல சொல்லுவோம் இல்லையா, எப்ப இந்த உலகத்தெல்லாம் பரிசுத்தமா வாழ முடியாதுப்பா, அதுவும் இந்த குடும்பத்துல, அதுவும் இந்த மனுஷனோட, அதுவும் இந்த பிள்ளைகள் மத்தியில, அதுவும் இந்த சமையல வாய்ப்பே கிடையாதுப்பா. அப்படிலாம் நம்ம ஸ்லோகன் எல்லாம் பாடுறோம் இல்லையா? நீ வேண்டாப்பா உங்க குடும்பம் அது வேற லெவல்ப்பா, எல்லாரும் கிறிஸ்டினா இருக்கிறாங்க, எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க, எல்லாம் ஜெபம் பண்றாங்க, அங்க பரிசுத்தமா வாழலாம். ஆனா எங்க வீட்டுல வந்து பாரு, அங்க வெஸ்ட்னா இங்க ஈஸ்டா, இங்கெல்லாம் வாழ முடியாது. சொல்றோமா இல்லைங்களா? நம்ம இந்த சபையிலையா, ஐயோ பாருங்க பாக்குறதுதான் எல்லாம் இருக்கிறாங்க, நீ கொஞ்சம் செல்ஃபை மட்டும் டச் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான், இங்கெல்லாம் வாழ முடியாது அப்படி அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? பைபிள் சொல்லுது, உலகத்திலே எந்த உலகம் பொல்லாப்பு நிறைந்ததா இருக்கிறதோ, எந்த இடம் தீமையும் பாவம் சொல்லுதா இருக்கிறதோ, அந்த இடத்துல தேவ பக்தி உள்ளவர்களாய் நடக்க செய்வதுதான் கிருபையினுடைய பிரயாசம். புரியுதுங்களா? சோ எவ்வளவு அழகா அந்த கிருபையை விளக்கத்தை பைபிள் சொல்லுது பாருங்க. கிருபை எதுக்காக ஆண்டவரை பிரசனமாக்கி நம்ம மத்தியில தராருன்னு சொன்னா, எதெல்லாம் அவபக்தியா இருக்கிறதோ, எதெல்லாம் லௌகிக இச்சைகளா என் மனசுக்குள்ள இருக்குதோ, சரிங்களா, அதெல்லாம் வெறுக்க செய்வதுதான் கிருபையினுடைய நோக்கம். இப்ப நம்ம வெறுத்து இருக்கிறோமா முதல்ல கேள்வி. ரெண்டாவது, தேவ பக்தியா எங்க நடக்க முடியாதுன்னு நினைச்சோமோ அங்க நடக்கிறதுக்கு நம்ம செயல்படுறோம்னா அதுதான் தேவ கிருபை. இல்ல இன்னமும் முடியாதுன்னு சொல்றான்னா அங்க தேவ கிருபை செயல்படல. இது கூட இருக்கீங்க எல்லாரும், புரிஞ்சுக்க முடியுதா? சரி, இன்னும் இதை நான் இன்னும் அழகா சொல்றதுக்கு ஆசைப்பட போறேன். ரொம்ப அழகான விஷயத்தை இன்னொரு இடத்துல நான் வாசிச்சேன். புலம்பல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம், சரிங்களா? எடுத்துட்டீங்களா? ஓகே, புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிங்க. இதை என் மனதிலே வைத்து, சாரி, இல்ல நாம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஓகே, என்ன சொல்றாங்க? நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கர்த்தருடைய கிருபையே, கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்த வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. ஓகே, என்ன சொல்றாங்க? அவைகள் காலைதோறும் புதியவை. புதியவைகள். எவைகள்? கிருபை. கிருபை. கிருபையும் அவருடைய இரக்கங்களும் காலைதோறும் புதிய. புதுசு. நீங்க எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, they are new every morning அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும், அப்படிதானே? இப்ப யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க, அது என்ன காலைதோறும் புதுசு? ஒவ்வொரு நாளும் கிருபை புதுசாம். என்ன சிஸ்டர், ஒவ்வொரு நாளும் புதுசாம் அப்படின்னா எப்படி, அது எப்படி புரிஞ்சுக்கிறது? யார விளக்கம் கொடுங்க. அதாவது உங்களுடைய அதாவது விளக்கனா சரியா சொல்லணும்னு சொல்ல வரல, உங்களுடைய புரிதல் என்னன்னு கேட்கிறேன். யாரும் தப்பா உங்களோட நான் பெஸ்டா கொடுக்க அப்படிலாம் சொல்ல வரல, உங்களுடைய புரிதல் என்னன்னு கேட்கிறேன். இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திரிக்கிறதே கர்த்தருடைய கிருபை தான். ஓகே, ஸோ அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது
நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கறது ஒரு கர்த்தருடைய கிருபை. சரியா? அந்த நாள்ல நமக்கு வர எல்லா காரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால தான். ஓகே, சூப்பர். ஓகே, அதாவது என்ன சொல்றாரு ஜார்ஜ்னா, நம்ம உயிர் வாழ்வதே அவருடைய கிருபை தான். ஒரு நாள் துவங்கி நம்முடைய சுகம், ஜீவன், பலன்லாம் இருக்கிறதுனால அவருடைய கிருபை. சரிங்களா? ரைட். இப்ப அதெல்லாம் நான் மாற்றுக்கிறது இல்லை. அது என்ன புதுசுன்னு கேட்கறாங்க. காலையில புதுசு. இப்ப ஜார்ஜ் எனக்கு இன்னைக்கு இருக்க கிருபை நாளைக்கு இருக்குன்னா நாளைக்கு புதுசா இருக்கும். அப்படிதானே? இன்னைக்கு அதே ஜீவன் தான், நாளைக்கு அதே ஜீவன் தான். அப்படிதானே? நான் சொல்றது புரியுதா இல்லைங்களா? ஆமா. அதெல்லாம் காலையில புதியவைகள்லாம் என்ன? இல்ல ஒரு நம்ம ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது பாரமோ இல்ல மத்தவங்க மேல குறை இருந்தா மன்னிப்பு கேட்டுட்டு தூங்கணும், இல்ல ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த மார்னிங் எழுந்திருக்கும் போது நமக்கு அந்த ஃப்ரெஷ் கிரேஸ் அப்படி ஓகே, வருமா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப புதுசு நீங்களா இல்ல கிருபையா? கிருபை. ரெண்டுமே. நீங்க புதுசா இருக்கீங்க அப்படிதானே? சரிங்களா? ஓகே, Brother, நீங்க ஒவ்வொரு புதுசா இருக்கீங்க அப்படி. ஒவ்வொரு ஓகே, ஒவ்வொரு நாளும் வந்து ஓகே, புது புது பிரச்சனைகளா வருது பாத்தீங்களா? ஓகே. ஒவ்வொரு நாளும் புது பிரச்சனை. ஓகே, ரைட். அதனால இப்ப என்ன சொல்லுவாங்க? அதுதான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் என்னன்னா, காலைதோறும் புதியவைகள்லாம் என்ன அர்த்தம்? அது நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய எனக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாம் நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபைய, அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. காலைதோறும் அவைகள் புதியவைகள். அப்படின்றப்ப யோசிச்சு பார்த்தப்ப எனக்கு இந்த ஒரு உண்மை புரிஞ்சுது. இது ஏற்புடிதான் நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலேபுக்கு ஆண்டவர் காமிச்ச கிருபை நாளைக்கு காமிக்க மாட்டேன். நாளைக்கு அது எப்படி தெரியுமா இருக்கும்? புதுசா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ற பாருங்களேன். இன்னைக்கு நான் ஒரு மனைவியோட சண்டை போட்டுட்டேன். என் இருதயம் கடினமாயிடுச்சு. அவர் அதை பிரேக் பண்றது என்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா இன்னும் ஹார்டா தான் இருக்கு. இன்னைக்கு மெத்தட்ல ஒரு கொஞ்சம் ஜெயிக்கல அவரு. நாளைக்கு இதே மெத்தட் ஹேண்டில் பண்ணுவாரா, வேற மெத்தட் ஹேண்டில் பண்ணுவாரா? வேற மெத்தட். நாளைக்கு புதுசா செய்யணும். அப்ப என்னுடைய பாவ நிலையை மேற்கொள்வதற்கு அவர் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா என்ன மெத்தட் ஹேண்டில் பண்ணா கேலப்ப ஜெயிக்க வைக்கலாம், என்ன விதத்துல ஹேண்டில் பண்ணா ஜார்ஜுக்கு அந்த சோதனையின் மீது வெற்றி காண வைக்கலாம், என்ன விஷயத்தை செஞ்சா அனிதா இதை அவங்க ஓவர் கம் பண்ணி வருவாங்கன்ட்டு அவர் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாருன்னா புதுசு புதுசா எனக்கு என்ன செய்யலாம், எனக்கு எப்படி செய்யலாம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இத வந்து ஃபீல் பண்ணிருக்கோம். இத பாருங்க, இந்த வசனம் எங்க இருக்குன்றத நான் சொல்றேன். நான் சொல்றது ஒரு வசனமாவே இருக்கு. நான் வாசிக்க விரும்புறேன் பாருங்க. எரேமியா 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா 32ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனு புத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. ஆமென். பாருங்க எவ்வளவு அழகான வசனம் அது. யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமா இருக்கிறீர். அவர் எப்படி எந்த யோசனையில பெரியவர், எந்த செயல வல்லவரா பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிக்கணும். அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவன் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றன. என்ன சொல்ல வர்றாரு அவரு, புரியுதுங்களா? என்ன சொல்ல வர்றாரு? அவன் அவனுடைய வழிக்கு தக்கதாக, என் வழியில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த வழிக்கு தக்கதாக என்ன செய்யலாம்? கேலப்புக்கு இன்னைக்கு காமிப்போம் ஒரு கிரேஸ். இதை இன்னைக்கு அவன் யூஸ் பண்ணலையா, நாளைக்கு இந்த மெத்தட் வேணாம், நாளைக்கு என்ன செய்யலாம், வேற மெத்தட் யூஸ் பண்ணுவோம், வேற கிருபையை காமிப்போம். புதுசா அவனுடைய மனசை உணர்வடைய வைக்கும், புரிய வைக்கும், தெரிய வைக்கும். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா வேற ஒரு வழி மூலமா கிருபைய கையாளுறாரு பாருங்க, அதுதான் புதிய வைக்கும். ஏன் அதை சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்க, மனுஷனுடைய மெத்தடுக்கும் கடல் மெத்தடுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்ம பிள்ளைங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா நம்ம எப்பயுமே 98% கையாளக்கூடிய வழிமுறை. சிங்கப்பூர்ல எப்படி தெரியல எனக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் சரிங்களா. ஒரு பிள்ளைங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்ம யதார்த்தமா செய்யக்கூடிய வழிமுறை என்ன ஜார்ஜ்? என்ன ஓகே, அடிதான் சரிங்களா. ஓகே, அடி. ஓகே, வேற ஏதாவது அடி இந்த பேட்டர்ன் மாறும். கிச்சன்ல இருந்தா கரண்ட் எடுப்போம் சரிங்களா, பெட்ரூம்ல இருந்தா பெட் எடுப்போம், வேற எங்க இருந்தா கையில என்ன கிடைக்குது அடிதான் சரிங்களா. ஆக மொத்தம் அந்த டூல் மாறுமே தவிர ஒண்ணுதான் சரிங்களா. புதுசா எதாவது எத்தனை வருஷமா பழகுறோம் அதை
என்னடா சிஸ்டர்? இல்ல பிரதர், அது நம்மகிட்ட இல்ல இப்போ, ஓகே, மாறிடுச்சு. வேற வேற டெக்னிக். ஓகே, பிரைஸ் காட். மேபி ஏதோ ஒரு டெக்னிக். வாங்கியிருக்கோம், நிறைய ஓகே, வாங்கியிருக்கோம். வாங்கியிருக்கிறோம். நீங்களா ரிசீவர், வாங்கிருக்கீங்க, நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கிவிங் இல்ல, ரிசீவர். ஓகே, ஓகே, வெரி குட். என்ன சொல்ல வரேன்னா, என்ன ஒரு மனுஷனோட இயல்புனா, அவன் எந்த மெத்தட்ல அந்த பிள்ளையை கண்டிக்கணும்னு ஆசைப்படுறானோ அந்த மெத்தட் கடைசி வரைக்கும் கோவமா ஒரு நேரம் பொறுத்துருமா, ஒரு நேரம் சகிப்பா, அடுத்த நேரம் திரும்ப அந்த பழைய பேட்டர்ன் வந்துடும். உண்மை இல்லைங்களா? பழைய பேட்டர்ன் வந்துடும். ஆனா ஜீசஸ் எப்படி பண்ணாரான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அவர் அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காலையும் அவருடைய கிருபை புதுசு. அவரு இன்னைக்கு என்ன மாத்துறதுக்கு வேற எப்படியா யோசிப்பார். அதான் அவர் சொன்னாரு, மனுபுத்தருடைய கண்கள் மேலேயே அவருடைய கண் நோக்கமா இருக்குதுன்னு சொன்னா, மனுபுத்தர் மேலே அவருடைய கண் நோக்கமா இருக்குதுன்னா, அவனுடைய வழிக்கு தக்கதாக, அவனுடைய கிரிகளுக்கு தக்கதாக எப்படி நான் டீல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் என்ன செய்யறாரா, அவருடைய நோக்கமா இருக்கிறார். எவ்வளவு அமேசிங் ஆன்னு பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆண்டவர் போலங்க நம்மளுடைய நிலையை புரிய வச்சு அந்த சோதனையை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் காமிக்க கிருபை கூட வர யாருமே இந்த உலகத்துல காமிக்க முடியாது. இட் இஸ் அ நியூ எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு காலம் எப்படி இருக்கிறது, அது புதுசா இருக்கின்றத மறந்துட கூடாது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட கிருபை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? அப்ப கிருபை அந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டது வெறும் ஆக்சிடென்டா, வெறும் பைனான்ஸா, வெறும் சுகஜீவன் பலமா, இல்ல வெறுமனே நான் எதிர்பார்க்காத விஷயம் அன்எக்ஸ்பெக்டடா ஆச்சரியமா நடக்குது அது மட்டுமானா இல்ல. இந்த கிருபையோடு சம்பந்தப்பட்டது எதுனா அவபக்தியை ஜெயிக்கிறது, லௌகிக இச்சைகளை ஜெயிக்கிறது, தேவ பக்தியா எங்க நடக்க முடியலையோ அங்க நடக்க வைக்கிறது தான் கிருபையினுடைய சாத்தியம். புரியுதா இல்லைங்களா? சபை இந்த வருஷம் முடிய போது நம்ம எல்லாருமே இயல்பா சாட்சி சொல்றோம். என்ன சாட்சி சொல்லுவோம்? இந்த 12 மாதங்கள் என்னை காத்தது அவருடைய கிருபை, எனக்கு ஜீவன் சுகம் இருக்கிறது. உண்மைதான், தப்புதான், தப்பே கிடையாது, அது சரிதான். ஆனா அதை தாண்டி இப்படி சொல்ல முடியுமா? இந்த 12 மாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில தீமையை நான் ஜெயிப்பதற்கு நான் என்னுடைய போராட்டத்துல ஒவ்வொரு நாளும் அது புதுசு புதுசா எனக்கு பலன் தந்து கடைசியா அதை ஜெயிக்க வச்சுட்ட கிருபை பெருசுன்னு சொல்ல முடியுமா? எப்படியோ அதை ஜெயிக்க வச்சுட்டாங்க. எப்படியோ நான் இப்படிதான் இந்த விடுவரை எனக்கு தெரியாம இருந்துச்சு, இதை எப்படிதான் நான் கடந்து வருவேன் எனக்கு தெரியாம இருந்துச்சு, ஆனா பை தி கிரேஸ் ஆஃப் காட் எப்படியோ அண்ணன் ஜெயிக்க வச்சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எங்க நானும் எவ்வளவு போராடி பாக்குறாங்க, முடியலைங்க. 1 வருஷமா 2 வருஷமா பல வருஷமா போராடுறோம், முடியலைங்க. அப்படி சொல்றோமா? இல்ல அன்னைக்கு நான் ட்ரை பண்ணேன், தோத்துட்டேன், ஆனா அடுத்த நாள் காட் என்ன அப்படியே விடல, இன்னும் கிருபை காமிச்சாரு, வேற மாதிரி காமிச்சாரு, வேற மாதிரி புரிய வச்சாரு. சில விஷயங்கள்லாம் கல்யாணம் ஆகி நான் 18 வருஷம் ஆகுது, ஆரம்பத்துல புரியல, ஆனா இப்பதான் புரியுது. நான் யோசிக்கிறேன், 18 வருஷமா நீ கிருபையை மாத்தி மாத்தி புதுசு புதுசா கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு, இன்னைக்குதான் புரியுது எனக்கு, சரிங்களா? சோ அப்ப ஆனா புரிஞ்சு இப்ப நான் பிரைஸ் பண்றேன், ஆண்டவரே எப்படியோ உங்க கிருபை என்ன கோபத்துல ஆற்றி இருக்குது, என்னுடைய இருதய கடினத்துல நீங்க பொறுத்திருந்து என்ன சாந்தப்படுத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சில நேரங்கள் நம்ம சண்டை போட்டு இருப்போம், என் மனசு சாந்தமாகணும்னா என்ன தெரியுமா அர்த்தம், என்ன தெரியுமா நடக்கணும், அவன் வந்து சாரி கேட்கணும். சாரி கேட்டாதான் சாந்தமாகும். அதையும் ஆண்டவர் செய்ய வச்சிருவாரு. எப்பா கேடா பேருக்கு சாரி கேட்கலாம், அவன் மனசை பிடிச்சிடும், ஏன் முதல்ல போய் சாரி கேட்டிருப்பான். அவன் தலைவலிக்கு ஒரு மருந்தே அவன் சாரினா அதையும் செஞ்சிருவார் போல இருக்கு, சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன், நாம் மாறணுன்றதுக்காக அவர் எத்தனை விஷயங்களை புதுசு புதுசா ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்யறாரு, தெரியுங்களா? அந்த கிருபை பெருசுன்றதை நம்ம மறந்துடாதீங்க. அந்த கிருபை பெருசு. அப்ப கிருபை செயல்படக்கூடிய முதல் விஷயம் எதுன்னு சொன்னா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எதெல்லாம் நான் ஜெயிக்க முடியாம மேற்கொள்ள முடியாம இவ்வுலகத்துல இதெல்லாம் சாத்தியமற்றது என்று எண்ணிக்கொண்டு அவர் ஒரு லிஸ்ட் போட்டு அதெல்லாம் நான் அப்படியே ஓரமா வச்சுட்டு இதெல்லாம் நான் ஃபெயில் தான் ஆவேன், இதெல்லாம் கடக்கவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது உட்காந்துட்டு என்னால முடிஞ்சதை நோக்கி போயிட்டு இருக்கிறேனோ அது இல்லைங்க. இந்த லிஸ்ட் எதெல்லாம் கடக்க முடியாது ஜெயிக்க முடியாதோ அதை ஓவர் கம் பண்ண வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கிருபை என்கிற ஒரு ஈவை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு குட் நியூஸ் இல்லைங்களா அது? அதுவும் அமேசிங் கிரேஸ் அப்படிதானே. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை புதுசு புதுசா இருக்குன்றப்ப அது என்னால ஜீரணிக்கவே முடியல. என்னால உள்ளுடைய சொல்ல போன, ஆண்டவரே இந்த பாதைக்கு போய் இப்படி எல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களே, யாராவது ஒரு தானியலுக்கு யோசிக்கலாம், பவுலுக்கு யோசிக்கலாம், இல்ல மோசஸுக்கு யோசிக்கலாம், கேலப்புக்கு போய் இப்படி எல்லாம் யோசிக்கலாம், ஆச்சரியமா இருக்காண்டவரு. பிரதான பாவிகள் நாங்க, எங்களையும் மாத்துறதுக்கு நீங்க புதுசு புதுசா யோசிக்கிறீங்க, உங்க கண்கள் அதுக்காக தான் நோக்கமா இருக்குதுன்றப்ப அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு.
கிருபை எவ்வளவு பெரிய கிருபை, அவ்வளவு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? So, அந்த கிருபை என்ன செய்ய வைக்கின்றதுக்கு முதல் உதாரணம் அல்லது முதல் விஷயம் என்னன்னு சொன்னா தீத்து 2ஆம் அதிகாரம் 11-12. சரிங்களா? சோ நம்முடைய வாழ்க்கையில லௌகிக இச்சைகளை வெறுக்க வைக்கும், அவபக்தியை வெறுக்க வைக்கும், தெளிந்த புத்தியும் நீதி உள்ளவர்களை தேவ பக்தி உள்ளவர்களை உலகத்துல ஜீவனம் பண்ண ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? என்னோட பார்ட் 2 நான் தொடரணும்னு ஆசைப்பட்டேன். அது இன்னும் எப்படி ஒரு மணி நேரமாவது போடும். ஆனா என்னுடைய அன்பான வேண்டுகோள், இன்னொரு நாள் என்ன செய்யலாம், நம்ம அதை படிக்கலாம். கண்டிப்பா சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த எப்ப நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களோ அப்ப என்ன செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். 2வது கிருபையினுடைய செயல்பாடு என்னன்றத ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம என்ன செய்வோம், நேரம் எடுத்து படிப்போம். தேவன் தாமே இந்த கிருபையை நம்ம அனுபவிக்க, ரசிக்க, ருசிக்க ஆண்டு உதவி செய்யணும். எனக்கு இந்த விஷயத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு உண்மை புரிஞ்சுது. எப்பெல்லாம் தேவனுடைய ஒரு குணத்தை படிக்கிறோமோ அத அப்படிதான் ஆண்டு என்ன செய்யணும், நம்மளையும் இருக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப நான் இதை படிச்சேன் பாத்தீங்களா, காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவை. இப்ப நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணுகிட்டயோ இல்ல தப்பு செய்யறவங்கள்ட்டயோ நான் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, பழச மெத்தட டீல் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா டீல் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா ஜார்ஜ்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆண்டவரே, எப்பயுமே அடி போதான் பெல்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஆண்டவர் இந்த சத்தியம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இன்னைக்கு என் பொண்ணு அதே தப்பு செஞ்சானா என் கிருபை புதுசா இருக்கணும் ஆண்டவர். அப்படிதான் நீங்க என்ன மாத்துறீங்க, அப்படிதான் நீங்க என்னுடைய பாதை ஜெயிக்க உதவி செய்றீங்க. ஆனா என் பிள்ளைக்கு வரும்போது பாரு செய்யலன்னு வச்சுக்கோங்க, பிச்சு ஒண்ணு அதே மிரட்டல் துணிதான், அதே உததான். எனக்கு சிங்கப்பூர் அப்படின்னு தெரியல, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சரிங்களா? ஆனா ஆண்டவர் கேள, ஓ வாழ்க்கையில உன்னை மாத்துறதுக்கு நான் எவ்வளவு கிருபையை புதுசு புதுசா திறந்தோன்னு தரேன். உன் பிள்ளைக்கு நீ தரக்கூடாது. அதை வாங்குறது ஒண்ணா இருக்கு, கொடுக்கறது ஒண்ணா இருக்கு. நியாயம் இருக்கு. எதை வாங்கணுமோ அதான் கொடுக்கணும் நம்ம. ஆனா வாங்குறது ஒண்ணு, கொடுக்கறது ஒண்ணா இருக்கு. நியாயமா? நீயும் தவறு செய்யற, உன் பிள்ளையும் தவறு செய்யற. தவறு செய்யற உனக்கு எப்படி புதுசு புதுசா கிருபை காமிக்கிறேன்ல, உன் பொண்ணுக்கு மாத்திரம் அதே பேட்டர்னா என்ன அர்த்தம் அது? உள்ளபடி அதை என் மனசை சிந்திக்க வச்சு இனி அவங்க தவறு செய்யும் பொழுது வேற எதனா ஒரு மெத்தட்ல அன்பின் முறையிலயோ இல்ல வேற புதுசா காமிச்சா கண்டிப்பா நான் மாறினது போல அவங்க மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு அது கத்துக் கொடுத்துச்சு. பாத்தீங்களா? தேவ குணம் அதை நம்ம படிக்க, அதை ஆண்டு நம்ம வெளிப்படுத்தும் போது நம்மளும் அது மாதிரி செய்ய ஆசைப்படுறோம். பாத்தீங்களா? இதுதாங்க தேவனை அறிகிற அறிவினால நித்திய ஜீவனத்துதான் ஒன்றான மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு அறிந்த நித்திய ஜீவன் என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய குணங்களை படிக்கும் பொழுது நம்ம குணமும் பிறருக்கு காமிக்கக்கூடிய குணமும் அவரை போல மாறுதுன்றப்ப இதுதான் காஸ்பல் செய்யக்கூடிய வேலை. அதனால அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் எனக்குள்ள ஆண்டவர் தராரு, தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை நான் அனுபவிக்கிறேன். சரிங்களா? இந்த பாவிக்காண்ட அப்படி கிருபை செய்யறாரு. அப்படிப்பட்ட மேலான கிருபை நீங்களும் அனுபவித்து அவருடைய சாயலில் மாற தேவன் உதவி செய்வாராக. ஆமென். நீங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வாத ஜெபத்து பண்ணிருப்பது அப்படி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவு கிருபை உள்ளவர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க எந்தெந்த காரியங்களை கடக்க முடியாது, ஜெயிக்க முடியாது, கண்டிப்பா இதெல்லாம் நாங்க மேற்கொள்ளவே முடியாது எண்ணுகிறோமோ அதெல்லாம் முடியும். அதற்காகத்தான் என்னுடைய கிருபை இருக்கிறது என்கிறத நீங்க அழகா எங்களுக்கு புரிய வைத்தீங்க. அதுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரை, இந்த பாதைகளையும் நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான வழியில எங்களை மாத்திரம்னு ஆசைப்பட்டு அவனுடைய வழிக்கு தக்கதாக, அவனுடைய மனதிற்கு தக்கதாக, அவனுடைய யோசனைக்கு தக்கதாக நீங்க டீல் பண்றீங்க. ஆண்டவரை, எவ்வளவு பெரிய அன்பு தகப்பனே இது. எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களை நடத்தாமலும், எங்களுடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக எங்களை சரிகட்டாமலும் இருக்கிற அன்பின் தெய்வமே, அன்பு பெருசையா. இந்த கிருபையை போல வேற எங்க நாங்க ருசிக்க முடியும், ரசிக்க முடியும்? ஆண்டவரே, இதை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு, இதை நாங்கள் உதாசீனப்படுத்தாதபடிக்கு, இதை நாங்கள் அலட்சியம் செய்யாதபடிக்கு எங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் புதியதா இருக்கக்கூடிய இந்த கிருபையை நாங்கள் உணர்ந்து அது எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறீரோ அதை நாங்கள் அனுபவிக்க உதவி செய்தாரோம். உள்ளபடியே உங்களுடைய கிருபையினால எங்களுக்கு ஜீவன் கிடைக்குது, விபத்துல பாதுகாக்கிறீங்க, பெரிய பொருளாதாரத்துக்கு விடுதலை தரீங்க. இதெல்லாம் ஆண்டவரே இந்த அவபக்தியான வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்வதற்காக நீ செய்யக்கூடிய ஒரு கிருபை தாப்பனே. ஆகவே தேவரதாமே இந்த கிருபையை நாம் உணர்ந்து வாழ உண்மை போல் சாயல மாற எங்களுக்கு உதவி செய்தரும். அன்பு ரட்சகர் இயேசுவின் வழியா ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கடைசி கால வெளிச்சம் சார்பாக இந்த அருமையான தேவ செய்தியை நம்ம பகிர்ந்து கொண்ட சகோதரருக்காக நன்றி செலுத்தி, கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த கூட்டம் நவம்பர் 15ஆம் தேதி நடைபெறும்.
இந்த கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் மற்றும் 3ஆம் சனிக்கிழமை மாலை 7:30 மணி அளவுக்கு நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கூட்டத்தில் கலந்த அனைவருக்கும் நன்றி.